கஸ்டமரை மிஸ்லீடு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஃபீல்டு ரியாலிட்டிக்கு உகந்ததா இருக்கணும். என்ன உண்மையோ அதை மட்டும் தான் பேசணும், போய் பேசக்கூடாதுன்றது தான் நம்மளோட மோட்டிவ்ங்க. இப்போ நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர்லாம் போவாங்க, பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 6000 7000க்குலாம் தீட்டிடுவாங்க இன்ஜின் கம்ப்ளைண்ட்டுக்குலாம். ஸோ அப்படி இருக்க கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் அந்த இன்ஜினை சரி பண்ணவே வேணாம், கொட்டேஷன் கேளுங்க. உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா 10,500க்கு அப்படியே அந்த ஒரிஜினல் இன்ஜினை வாங்கி நீங்க மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். 50,000 40,000 30,000 போட்டு எடுக்கிறத விட அதே குவாலிட்டியை உங்களுக்கு 24,000த்துல கொடுக்குறாங்க. எந்த விதத்திலையும் குவாலிட்டி உங்களுக்கு குறையாது. ரேட் கம்மியா இருக்குன்றதுக்கு தவிர குவாலிட்டி எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குன்றது கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற காரணம் தாங்க. ஒரு வேலையாட்கள் வராங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 ஏக்கர் தாராளமா ஓட்டலாம். அப்போ வந்து ஒரு 1000 ரூபாயில வந்து நீங்க ஒரு 2 to 3 ஏக்கர் ஓட்டுறீங்கன்றப்ப அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸும் சேவ் ஆகுது. எத்தனை நாள் அந்த தோட்டத்தை அந்த பயிருக்கு களை எடுக்கிறீங்கன்றதும் உங்களுக்கு சேவ் ஆகுது. ஒரு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையிலேயே நீங்க வந்து இந்த வண்டியோட காசை மீதி பண்ணிடுவீங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். உங்களுடைய கம்பெனி பத்தியும் உங்களை பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லிடுங்க பிரதர். என் பேர் வந்து தினேஷ் குமாருங்க. நான் இதுக்கு முன்னாடி அரசன் அக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த கம்பெனி நிறுவனம் எதுக்காக தொடங்கப்பட்டது, ஸ்டாண்டர்ட் அக்ரோ எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு கம்மி ரேட்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுக்காக தான் இந்த நிறுவனத்தை நிறுவி அது மூலயமா இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க. ஸோ சிலது வந்து வெளியில இருந்து டீலர்ஷிப் மாதிரி பண்றோம், சிலது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸாவே பண்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் அக்ரோல என்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் பார்க்க போறோங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் அக்ரோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு வந்து ஒரு 90% வந்து முக்கியமான மிஷின் இது ஒண்ணுதாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வீடர் அண்ட் டீசல் வீடர். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. இதுல வந்து பெட்ரோலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அண்ட் அதோட சிறப்பம்சம் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் அக்ரோ பெட்ரோல் 777P DLX மாடல். இது வந்து 7.5 HP பெட்ரோல் இன்ஜினுங்க. 171 கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது காமனா 90% இந்தியா ஃபுல்லா இந்த கியர் பாக்ஸ் தான் வரும். என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இந்த 170F இன்ஜின் சொல்லுவாங்க. இதுவும் காமனா 90% இந்தியா ஃபுல்லா இந்த இன்ஜின்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல கூட வர அட்டாச்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளேட்ஸ் 32 பிளேடு, சைட் டிஸ்க், ஒரு ரிஜர் வருதுங்க. இந்த பிளேடு வந்து பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி அந்த மாதிரி வந்து பிரிச்சு தனித்தனியா ஓட்டிக்கலாம். 2+1+1 சொல்லுவோம் அதை. அந்த மாதிரி பிளேடு 2 அடியில இருந்து ஓட்டிக்கலாங்க. இல்ல எனக்கு வந்து 1.25 அடி 1.5 அடி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கும் தனியா நம்ம கிட்ட பிளேட் செட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. 1.25 அடி 1.5 அடிக்கும் தனியா இருக்கு. நம்ம வேணா வாங்கிக்கலாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வீடரோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 1 இயர் வாரண்டியோட வருதுங்க. 1 இயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடரோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்காக நீங்க எங்கேயுமே அலைய வேண்டியது இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கிட்டையும் கிடைக்கும். இல்ல வேற எங்க வேணாலும் பக்கத்துல நீங்க போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அதுதான் இந்த வீடரோட சிறப்பம்சம். எந்த ஒரு விவசாயியும் வந்து இதுல ப்ரொப்பரேட்டரி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. இது என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், நான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது. இது யார்கிட்ட வேணாலும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். என்கிட்ட 100% அவைலபிள் இருக்கு. ஒரு நட்டு போல்ட் வேணும்னா கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் பத்தி கஸ்டமர் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி அண்ட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்தந்த ஊர்ல மெக்கானிக்ஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 50,000 40,000 30,000 போட்டு எடுக்கிறத விட அதே குவாலிட்டியை உங்களுக்கு 24,000த்துல கொடுக்குறோங்க. எந்த விதத்திலையும் குவாலிட்டி உங்களுக்கு குறையாது. ரேட் கம்மியா இருக்குன்றதுக்கு தவிர குவாலிட்டி எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குன்றது கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற காரணம் தாங்க. உங்களுடைய பவர் வீடர் பெட்ரோல் டீசல் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. இதுல வந்து 1 மணி நேரத்துக்கு, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணா எவ்வளவு நேரம் வரைக்கும் ஓடுங்க? அதாவதுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் இந்த வண்டியை வந்து நிறுத்தாம ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் செலவாகுங்க. அது ஏன் 3/4 லிட்டர் to 1 லிட்டர் சொல்றோம் அப்படின்னா, 2 அடி அகலத்துல ஓட்டுனீங்கன்னா 3/4 லிட்டர் செலவாகும். 3 அடி 4 அடியில ஓட்டுனீங்க அப்படின்னா ஒரே 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகும். இதுக்கு மேல கொஞ்சம் சேர்த்து செலவாகுதுன்னா மண்ணோட பதத்தை பொறுத்துங்க. சில இடத்துல மண்ணு பதம் இல்லாம இருக்கு, ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸா இருக்குன்னா கொஞ்சம் ஒரு 1.25 வரைக்கும் அதிகபட்சம் போலாங்க.
அதுக்கு மேல போறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. சரிங்க. இப்ப டீசலா இருந்தா? டீசலா இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 500 to 600 ml மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 2 அடி போட்டு ஓட்டினாலும் சரி, 3 அடி ஓட்டினாலும் சரி, 4 அடி ஓட்டினாலும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து மேக்சிமம் 600 ml தான். 600 ml மேல போறதுக்கு டீசல்ல வாய்ப்பே கிடையாதுங்க. பொதுவாக இந்த பவர் வீடர்கள் பயன்படுத்தும் போது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து காசை வந்து மிச்சப்படுத்த முடியுங்க? அதாவது இன்னைக்கு ஒரு ஏக்கர் நீங்க களை எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மினிமம் 6 to 7 ஆள் கூப்பிட வேண்டியது இருக்குங்க. ஒரு ஆளுக்கு வந்து இன்னைக்கெல்லாம் வந்து மதியானம் ஒரு 12-1 மணி வரைக்கும் தான் ஆளுங்க வேலை செய்யறாங்க. காலையில ஒரு 7 மணிக்கு வராங்க, மதியானம் ஒரு 12-1 மணி வரைக்கும் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் இப்படிதான் வேலை செய்யறாங்க. ஒரு ஆள் வந்து மினிமம் 250 ரூபாயில இருந்து 300-350 வரைக்கும் கூலி வாங்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கூலியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 ரூபாய் கிட்ட வந்துடும் எப்படி பாத்தீங்கன்னாலும். ஸோ இது ஒரு ஏக்கர் களை எடுக்கணும்னா ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அப்ப நீங்க அந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஏக்கர் களை எடுக்க 15,000 to 20,000 ரூபாய் மினிமம் 10,000 ரூபாய் பண்ணிடுறாங்க. அதாவது பில் இல்லைன்னா, பில் அதிகமா இருந்தது அப்படின்னா 15,000 to 20,000 பண்ணிடுறாங்க. அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து, ஒரு ஏரியால லேபர் அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு மினிமம் 10,000 ஸ்டார்ட் ஆகுது, மேக்சிமம் 20,000-25,000 வரைக்கும் கூட போகுதுங்க. அது கிராப்பை பொறுத்து மாறும். ஸோ இப்படிலாம் இன்னைக்கு இருக்குங்க. பட் நம்ம வீடரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 24,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பே பண்றீங்க. அடுத்தது வந்து அதுக்கு வந்து ரெகுலரா பெட்ரோல் போட போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த பெட்ரோல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மேக்சிமம் வச்சுப்போமே, ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டருங்கிறப்ப நீங்க அதுல ஒரு 100 ரூபான்னு பொதுவாக வச்சுக்கோ. நம்ம முன்ன பின்ன அந்த 1 ரூபா 2 ரூபாய் விட்டுருவோம், நம்ம ஒரு 100 ரூபான்னு ரவுண்டா வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓட்டினீங்கனாலும் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு எப்படி பாத்தீங்கன்னாலும் நீங்க வந்து ஒரு 2 to 3 ஏக்கர் தாராளமா ஒரு ஆள் ஓட்டிடலாம். இது ஒரு வேலையாட்கள் வராங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 ஏக்கர் தாராளமா ஓட்டலாம். அப்போ வந்து ஒரு 1000 ரூபாயில வந்து நீங்க ஒரு 2ல இருந்து 3 ஏக்கர் ஓட்டுறீங்கன்றப்ப அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸும் சேவ் ஆகுது. எத்தனை நாள் அந்த தோட்டத்தை அந்த பயிருக்கு களை எடுக்கிறீங்கன்றதும் உங்களுக்கு சேவ் ஆகுது. பிளஸ் வந்து உங்களுக்கு மணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஒரு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலையிலேயே நீங்க வந்து இந்த வண்டியோட காசை மீதி பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பண்ண போறது, உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா 3 ஏக்கர்லயே அசல் எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்ண போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லாபம் மட்டும்தான். அதுவும் இல்லாம ஒரு போவத்துக்கு வந்து ஒரு பயிரை பொறுத்ததுங்க. மினிமம் எந்த பயிரா இருந்தாலும் 2 களை ஓட்டலாம். இல்ல சில பேர் கண்டினியூஸா இப்ப கருவேப்பிலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 2 களை ஓட்டுறாங்க, குச்சிக்கு மினிமம் 2 களை ஓட்டுறாங்க, அந்த மாதிரி பூச்செடிக்கு ரெகுலரா ஓட்டுறாங்க, கரும்புக்கு ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பயிருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சவுக்கு மரம். மெயினா இப்ப இந்த சவுக்கு மரம், தென்னை மர தோப்பு வச்சிருக்கவங்க, பாக்கு மர தோப்பு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து என்னன்னா ஆள் கூலி அதிகமாகுது, லேபர் ஷார்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே களைக்கொல்லி பக்கம் போறாங்க. களைக்கொல்லி மண்ணை பாதிக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அதை பார்க்கலாங்க. உங்களுடைய பவர் வீடருக்கு வாரண்டி தரீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா எந்த பொருளுமே வாரண்டி இல்லாமல் கொடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியான பொருளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கும் 1 year வாரண்டி கொடுக்குறோங்க. அதாவது வாரண்டி இது நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டின்னு சொல்லி கொடுக்குறோம். இது எப்படின்னா இது எந்த விதத்துலையும் கஸ்டமரை டிசீவ் பண்றதுக்காக இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வண்டியை கவரேஜ் ஆகும். வண்டியில கியர் பாக்ஸ்லயோ இன்ஜின்லயோ வந்து உற்பத்தி கோளாறுனால ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அந்த செலவு, அதுக்கான லேபரு எல்லாத்தையுமே கம்பெனி பொறுப்பேற்றுக்கோங்க. டீலர் கூட பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, கம்பெனி பொறுப்பேற்றுக்குவாங்க. டைரக்டா நாங்க தான் அதுக்கான பொறுப்பேற்றுக்குவோம். அது வந்து 1 year வரைக்கும் உற்பத்தி கோளாறுனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனே நாங்க அதை மேனுஃபேக்சருக்கு அப்டேட் பண்ணி ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளை மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க பில் டேட்ல இருந்து 1 year. இந்த பவர் வீடரோட மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இந்த பவர் வீடர்ல வந்து மெயின்டெனன்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 விஷயம் தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் லெவல் கரெக்டா செக் பண்ணி பண்றது, இன்னொன்னு வந்து வண்டியை மலையில நலைய விடக்கூடாது. இது வந்து 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல்ல ஒரு மாதிரி சில மெயின்டெனன்ஸ் இருக்கும், டீசலுக்கு ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. இப்போ பெட்ரோல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து 20% எத்தனால் கலந்த வரனால நீங்க பெட்ரோலை டேங்க்குள்ளே வைக்கக்கூடாது, கார்பரேட்டர்லயும் இருக்கக்கூடாதுங்க. நீங்க ஓட்டி முடிச்சிட்டீங்கன்னா இப்போ ஒரு 10 daysக்கு மேல வண்டி நிக்க போகுதுன்னா 100% வந்து ட்ரைன் பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு டைமும் வண்டியை வந்து நீங்க எடுத்து ஓட்டுறப்ப ஆயில் லெவல் கரெக்டா இருக்கா, கியர் பாக்ஸ்ல இன்ஜின்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும்.
கியர் பாக்ஸ்க்கு வந்து 2 லிட்டர் ஆயில் வருங்க. இன்ஜினுக்கு வந்து 650 ml ஆயில் வரும். அதுக்கு எல்லாமே டிப்ஸ்டிக் இருக்கும். கியர் பாக்ஸ் ஆயில் வந்து இங்க வருங்க. என்ஜின் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த இடத்துல வரும். ஸோ இது எல்லாமே டிப்ஸ்டிக்கோட இருக்கும். நீங்க வந்து ஆயில் லெவல் வந்து டெய்லியும் ஓட்டுறப்ப செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் வருது இந்த இன்ஜின் ஆயில் கரெக்டா மெயின்டைன் பண்ணாம விட்டுறாங்க. அடுத்தது வந்து நீங்க ஓட்டிட்டு தோட்டத்துல நிறுத்திட்டு வரீங்க. இப்ப மழை காலமா இருக்கு, ஓட்டிட்டு தோட்டத்துல நிறுத்திட்டு வரீங்கன்னா இது மேல ஒரு லாரி டயர் டியூப்பை போட்டு மூடிட்டு வந்துருங்க, இல்ல ஒரு சாக்கு போட்டு மூடிட்டு வந்துருங்க. இன்ஜின் மட்டும் மழையில் நலையாம இருந்துட்டா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஸோ இது ஒரு மெயின்டெனன்ஸ். ஆயில் வந்து ஒரு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஆயில் 300 மணி நேரம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்திக்கிங்க. இன்ஜின் ஆயில் 650 ml, அது வந்து ஒரு 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெகுலரா மாத்திக்கிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான், பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதே டீசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டா பாத்துக்கணுங்க. மெயின் விஷயம் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் லெவல், இன்ஜின் ஆயில் லெவல், கியர் பாக்ஸ் ஆயில் லெவல், இன்ஜின் ஆயில் லெவல் இங்க இருக்குங்க. இதை கரெக்டா பாத்துக்கணும். கியர் பாக்ஸுக்கு அதே மாதிரி தான் இங்க வரும். அதே மாதிரி இன்ஜினை வந்து மழையில நலையா மூடி வச்சிடணும், இதுவும் டீசலும். பட் ஆனா டீசல்ல வந்து நீங்க 100% ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாசம் நின்னா கூட டீசல்ல ஒன்றும் ஆகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் டீசல் பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். பெட்ரோல் மட்டும் அந்த எத்தனால் கலப்படம் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு பெட்ரோல்ல மட்டும் ஒரு 10 நாள் 20 நாளுக்கு மேல நின்னா கார்பரேட்டர் அடைச்சிக்கிற ப்ராப்ளம் வரும். அதனாலதான் ட்ரைன் பண்ணி வைக்க சொல்றாங்க பெட்ரோல் 100%. ஸோ சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான் இது எல்லாமே ஷீட் கொடுத்துருவோம் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் ஷீட் வண்டி வாங்குறப்ப மெயின்டெனன்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க. நிறைய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷினரி சப்ளை பண்றாங்க. ஏன் நாங்க ஸ்டாண்டர்ட் அக்ரோ சூஸ் பண்ணுங்க? ஸோ எதனால வந்து நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியால ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது. ஸோ இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் இவ்வளவு கொண்டு வரணும், நம்ம இன்வெஸ்டர்லாம் நமக்கு யாரும் கிடையாதுங்க. நம்ம இன்வெஸ்டருக்கு இவ்வளவு ப்ராஃபிட் காட்டணும், பேலன்ஸ் ஷீட்ல இவ்வளவு காட்டணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளோட முழு நோக்கம் வந்து ஒரு விவசாயிகளுக்கு கம்மி ரேட்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கறது, தரமான பொருள், குவாலிட்டியான சர்வீஸ் கொண்டு போய் சேர்க்கறது தாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு வாரண்டி கிளைமோ வருதுன்னா இதை தட்டி கழிச்சா நீ கம்பெனிக்கு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும், அதை வச்சு நம்ம நல்ல பேர் வாங்கலான்ற மோட்டிவ் இங்க யாருக்குமே கிடையாது. எங்களோட டீம்லயும் அப்படி யாருக்கும் அந்த மோட்டிவ் கிடையாது. எங்களோட மோட்டிவ் என்னன்னா ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் சர்வீஸ், வந்து நியாயமான சர்வீஸ். ஒரு நியாயமான சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வருது, ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் கம்ப்ளைண்ட், அதை கண்டிப்பா எப்படி நேர்மையா செஞ்சு கொடுக்கணுமோ அதுதான் எங்களோட டீம் மோட்டிவ். இதுதாங்க. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு 1000 2000 சேர்த்து செலவானாலும் எங்களுக்கு பரவாயில்ல. என்னன்னா ஒரு கரெக்டான விஷயம், ஒரு கஸ்டமர் வாரண்டி கிளைமோட வராருன்னா அதை சிறப்பா தெளிவா பண்ணி கொடுக்கணும். இதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம பேசுறதும் அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கஸ்டமரை மிஸ்லீடு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஃபீல்டு ரியாலிட்டிக்கு உகந்ததா இருக்கணும். என்ன உண்மையோ அதை மட்டும் தான் பேசணும், போய் பேசக்கூடாதுன்றது தான் நம்மளோட மோட்டிவ்ங்க. ஸோ இதனாலேயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து வராங்க. இதுதான் நம்மளோட மெயின் ரீசனு. பிளஸ் வந்து நம்ம அவங்க கேட்குற ஸ்பேர் பார்ட்ஸ் 100% கொடுக்குறோம். இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ஜின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுற என்ஜினு. இது வந்து நம்ம ஒரு 10,500 rupees தான் வருங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வேற எங்கேயோ பவர் வீடர் வாங்கியிருக்கீங்க, எனக்கு இன்ஜின் போயிடுச்சுங்க, ஒரு குவாலிட்டியான என்ஜின் வேணும், 6 months வாரண்டியோட கொடுக்குறோங்க அப்படின்றவங்க இந்த ஒரு இப்போ நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர்லாம் போவாங்க, பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 6000 7000க்குலாம் தீட்டிடுவாங்க என்ஜின் கம்ப்ளைண்ட்டுக்குலாம். ஸோ அப்படி இருக்க கஸ்டமர்ஸ்லாம் நீங்க அந்த இன்ஜினை சரி பண்ணவே வேணாம், கொட்டேஷன் கேளுங்க. உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா 10,500க்கு அப்படியே அந்த ஒரிஜினல் இன்ஜினை வாங்கி நீங்க மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரிஜினல் இன்ஜின் எந்த விதமான ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்ல வர இன்ஜினும் அப்படி கிடையாது. எங்க வீட்டுக்கு என்ன இன்ஜின் யூஸ் பண்றோமோ அந்த ஒரிஜினல் இன்ஜின் தரோம், எடுத்து உங்க கியர் பாக்ஸ்ல மாட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வண்டி புது வண்டி மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸுக்கு செலவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ எல்லாமே நம்ம பண்ணி தரோம். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. இந்த வீடியோ வந்து நிறைய இடங்கள்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு இந்த பவர் பீட்டர் வேணும் அப்படின்னா எப்படி அனுப்பிச்சு வைப்பீங்க நீங்க? அதாவது இது வந்து நம்ம 2 விதமா பண்றோங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, எனக்கு அசம்பிள் பண்ணிப்பேன் நானே அப்படின்றவங்களுக்கு வந்து பாக்ஸ் பீஸா அப்படியே அனுப்பி விடுறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்ல இப்போ அவங்க கேட்கறது எம்எஸ்எஸ், ஏகேஆர், ரதிமீனா இந்த மாதிரி என்ன டிரான்ஸ்போர்ட்ல கேட்கறாங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட்ல நம்ம ஏற்றி விட்டுருவோங்க. டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் சார்ஜஸ் மட்டும் 500 rupees வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வீடரை ஃபுல் அசம்பிள் நம்மளே பண்ணிடுறோம். நம்மளே அசம்பிள் பண்ணி நம்மளே இந்த வீடரை டெஸ்ட் பண்ணிடுறோம், ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணிடுறோம், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுவோம். பெட்ரோல் ஆயில் எல்லாமே, அதாவது நீங்க பாக்ஸோட வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஆயில் கொடுத்துருவோம். 2 லிட்டர் கியர் ஆயில், 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் கொடுத்துருவோம். இதே நீங்க எனக்கு அசம்பிள்டு கண்டிஷன்ல வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஆயில் எல்லாமே நாங்களே ஊற்றி ஓட்டி பார்த்து இந்த பிளேட் எல்லாமே அசம்பிள் பண்ணி 100% எல்லாமே
ரேப் பேப்பர் போட்டு சுத்திடுவாங்க எல்லாமே வண்டியை. சுத்தி நீங்க எந்த டிரான்ஸ்போர்ட்ல சொல்றீங்களோ உங்களுக்கு அதுல வச்சு விட்டுருவாங்க. அப்படியே ரெடி கண்டிஷன்ல வரும். எடுத்துட்டு போனா ஃபீல்ட்ல இறக்கி ஓட்டலாம். இதுல வந்து நீங்க எதுவுமே அசம்பிள் பண்ணுங்கிறது எதுவுமே கிடையாது. 100% அசம்பிள்ல வந்துடும். இந்த மாதிரி 2 விதமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் 100% அசம்பிள் கண்டிஷன்ல அனுப்புறது மட்டும் ஒரு 500 rupees பேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. ஏன்னா இங்கிருந்து நாங்க திரும்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கிறனால ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அவங்க. பவர் வீடர்ல உங்களுடைய ஓன் பிராண்டை தவிர்த்து வேற ஏதாவது நீங்க பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 பிராண்ட்ல வந்து டீலரா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெப்டியூன் வந்து நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கோங்க. நெப்டியூன்ல 2 மாடல் இருக்கு. அதுல இது ஒரு மாடல். இதுக்கு வந்து 6 months வாரண்டி, 22,000 பிரைஸுங்க. 32 பிளேடு, சைட் டிஸ்க், ரிட்ஜர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சின்ன கியர் பாக்ஸ் மாடல். அதனாலதான் உங்களுக்கு அந்த 2000 பிரைஸ் குறையிறது நெப்டியூன்ல. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிசான் கிராஃப்ட் நம்ம டீலராக இருக்கும். கிசான் கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 26,000 அந்த ப்ரைஸ் வந்து அப்பப்போ மாறிட்டு இருக்கும். 25,000 to 26,000 வரும். இதுக்கு 32 பிளேடு, சைட் டிஸ்க், ரிட்ஜர் இதுவும் எல்லாமே வந்துடும். 6 months மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி கிசான் கிராஃப்ட் கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல வேணும், எனக்கு வீடுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி வராது. 32 பிளேடு மட்டும் வரும். 2 அடி 3 அடி 4 அடி ஒட்டிக்கிற மாதிரி பிளேடு மட்டும் வரும். வாரண்டி கேரண்டி எதுவும் வராது. இதுவும் 7 HP பெட்ரோல் இன்ஜின் தான். 18,000 ரூபாய்க்கு இது கொடுத்துட்டு இருக்கிறோங்க.